पराशक्ति की श्री गुरुभ्यो नमः. इव्लो नेरम வந்து நம்ம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா படிச்சோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல அப்படி எடுத்து பார்த்தோம்னா நாம பாராயண பிரீதா அப்படி அம்பாளுக்கு நாமம் இருக்கு. எங்கெல்லாம் நாமம் பாராயணம் ஆவறதோ ஒளிச்சுக்கிட்டு இருக்கோ அங்க வந்து அம்பாளோட சைதன்யம் நிறைஞ்சு இருக்கு. ஆஷாட மாசத்துல குரு கிருப்பையால இன்னைக்கு நமக்கு இங்க ஒரு சத்சங்கம் ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிரியமான ஒரு தினம். ஆஷாட மாசம் அப்படி எடுத்து பார்த்தோம்னா ஆஷாட ஏகாதசி வார்க்கரி சம்பிரதாயத்துல ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு திவசம். அன்னைக்கு தான் பகவானை வந்து அவ சயனத்துல போடுறா. அதனாலதான் சயன ஏகாதசி தேவசயனி ஏகாதசி அப்படி எதை சொல்றோம். அன்னைக்கு சயனம் பண்ற பகவான் திருப்பி வந்து ஏந்திருக்கிறது பிரபோதனம் ஆகிறது வந்து கார்த்திகை ஏகாதசி. அதனாலதான் அந்த பிரபோதினி ஏகாதசி அப்படி சொல்றோம். இந்த கேப்ல பகவான் வந்து சயனத்துக்கு போறா அப்படின்னா புரியும். அந்த நித்ரை அப்படி பார்த்தோம்னா அது தாமசீகமான ஒரு நித்ரை கிடையாது. அத வந்து சொல்றது யோக நித்ரா. அந்த நித்ரையே அங்க ஒரு யோகமா இருக்கு. ஆஷாட மாசம் ஒரு புண்ணிய காலம். ஆனா அதே சமயத்துல இத வந்து ஒரு சூன்ய மாசமா பார்க்கிறோம். சூன்ய மாசம் ஆனதுனால கல்யாணங்கள் உபநயனங்கள் அப்படி எதுவுமே இந்த டைம்ல நடக்காது. அதே டைம் same time it is a most auspicious time for self healing. நம்ம நார்த் சவுத் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அங்க ஆஷாட மாசம், இங்க வந்து கர்க்கிடக மாசம். இதே டைம்ல தான் சாதுர்மாசிய விரதம் வருது. யதிகள் எல்லாம் இந்த விரதம் எடுத்து அவ குகையில இருப்பா, இல்லைன்னா கிரகஸ்தால் கூட இருப்பா. அப்படி இருக்கிற இந்த டைம்ல வந்து பகவான் யோக நித்ரையில இருக்கா. நம்ம யோகாசனங்கள் அப்படி எடுத்து பார்த்தோம்னா மோஸ்ட் ஈஸி ஆசனம் எது? ஷவாசனம். பட் தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆசனம். ஷவமா இருக்கிறதுனா அங்க பிராணனை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எங்க அந்த வாயுவை அடக்க முடியுமோ அப்பதான் நமக்கு அந்த ஷவமா இருக்க முடியும். அதே ஒரு யோகமா இருக்கிறது அது யோக நித்ரையாக பகவான் வேறு ரூபத்துல அது காமிக்கிறான். அப்படி நம்ம குருவாயூரப்பன் அப்படி எடுத்து பார்த்தோம்னா குருவும் வாயுவும் ஸ்தாபிச்சதுனால குருவாயூரப்பன். மறுபாகத்துல இந்த புறத்துல எங்க வாயு குருவா இருக்கோ அங்கேதான் குருவாயூரப்பன் இருக்காரு. அந்த வாயு குருவாக பார்த்தோம்னா அந்த வாயு தத்துவமே அங்க அம்பாளா தான் இருக்கா. நம்ம மகாவிஷ்ணு அப்படி எடுத்து பார்க்கறது யோக நித்ரையில இருக்கிறது. தேவி மகாத்மியத்துல பிரதம சரித்திரத்துல அம்பாள் வந்து எப்படி யோக நித்ரா பிரபாவம் ஆகிறா அப்படி வந்து பிரதம சரித்திரத்துல தேவி மகாத்மியத்துல சொல்லியிருக்கு. அப்ப இந்த வாயு குருவாக இருக்கா. அந்த வாயு அம்பாளாக எடுத்து பார்த்தோம்னா அம்பாள் நம்ம உள்ளுக்குள்ளேயே குண்டலினி சக்தியாக ஆந்தரிக பாவத்துல அம்பாள் இருக்கா. அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம்னா குருமண்டல ரூபிணி, குரு பிரியா, குரு பிரீதா, தட்சிணாமூர்த்தி ரூபிணியே நமஹா அப்படி பல பல நாமங்கள் அம்பாளுக்கு இருக்கு. தட்சிணாமூர்த்தி அப்படி எடுத்து பார்த்தோம்னா வடவிடவி சமீபே அந்த மரத்துக்கு கீழே வந்து பகவான் மௌனமா இருந்து அந்த ஞானத்தை அப்படியே சனகாதி முனிவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப இங்க ஃபார்ம் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கு. பண்ணற அந்த தத்துவம் வந்து சேமா இருக்கு. ஒரு ஆள் சயனத்திலே இருக்கா, ஒரு ஆள் வந்து மௌனமா அதே ஞானத்தை கொடுக்குறா. அப்படி அம்பாளுக்கு தட்சிணாமூர்த்தி ரூபிணின்னு பேரு. இதேதான் நம்ம வந்து அம்பாளை வாயு தத்துவமாக பார்க்கறது. தந்திரத்துல வந்து கேச்சிரி முத்ரா அப்படி ஒரு முத்திரை இருக்கு. அந்த முத்திரை எப்படி எடுத்து பார்த்தோம்னா நாக்கு அப்படியே சுழட்டி அது மேல இப்படி டச் பண்ற மாதிரி வச்சுட்டு அந்த வாயுவை இப்படி கண்ட்ரோல் பண்றத அவ சொல்றது வந்து அந்த சகசிராரத்துல அது தட்டி அந்த அமிர்த தாரை நமக்கு ஃபீல் பண்ண முடியும் அப்படி சொல்றா. அதனால நிறைய தந்திர சாதனத்துல இந்த கேச்சிரி முத்ரா பண்றா. இதே டைம் நம்ம கர்க்கிடக மாசம் அப்படி எடுத்து பார்த்தோம்னா மழையா கொட்டுறது. அந்த மழைக்கு முன்னாடி எடவ மிதுன மாசத்துல எல்லாம் நம்ம வந்து வித்தலம் விதைச்சு
எப்படி பிரகிருதி உள்வலிஞ்சு அந்த டைம்ல ரூட்ஸ் வேர் பிடிக்கிறதோ அதே மாதிரிதான் நம்ம வந்து ஆந்தரிகம் அந்தர்லீனமா இருந்து அந்த பாவனையில இருந்து அந்த தியானம் பண்றதுக்கு சாதனை பண்றதுக்கு பத்தின டைம் வந்து இந்த ஆஷாட கர்க்கிடக மாசம். எப்படி வந்து எக்லிப்ஸ் டைம்ல கிரகணம் டைம்ல வந்து பண்ற சாதனை டபுள் ட்ரிபிள் எஃபெக்டோ அதே மாதிரி தான் இந்த ஆஷாட மாசத்துல பண்ற சாதனைக்கும் டபுள் ட்ரிபிள் எஃபெக்ட் வரும். அப்ப அம்பா நித்ரையாக இருக்கு. அதுதான் யாதேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ. அப்படி இருக்கிற அந்த அம்பாள் குரு ரூபமா இருக்கா, நம்ம உள்ளுக்குள்ளேயே ஆந்திரிக சக்தியாக இருக்கா. அம்பாளுக்கு வந்து ராத்திரி அப்படின்னு ஒரு பாவம் இருக்கு. நம்ம ரிக்வேதத்துல அப்படி எடுத்து பார்த்தோம்னா ராத்திரி சூக்தம். அந்த ராத்திரி அப்படி என்ன பார்க்க, பிரகிருதியில ராத்திரின்னா என்னது, அந்த டைம்ல தான் சகல ஜந்துக்களும் ஜீவுகள் எல்லாம் உள் வலிஞ்சு அவாவா மாடத்துக்கு திருப்பி போய் அந்த சாந்தமா இருக்கிற அந்த டைம், அதைத்தான் ராத்திரி அப்படி சொல்றோம். எப்படி அந்த அந்த ராத்திரி எப்போ, அந்த குளிர்மை எப்போ நம்மளுக்குள்ள, அந்த சாந்ததை எப்போ நம்மளுக்குள்ள வருதோ அப்போ வந்து அந்த யோக நித்ரா பாவமாக அது மாறும். தேவி மகாத்மியம் அப்படி எடுத்து பார்த்தோம்னா துர்கா சப்தசதி அப்படின்னு சொல்றா. இதுல வந்து 700 ஸ்லோகங்கள் இருக்கு. 700 ஸ்லோகங்களும் விட 700 மந்திரங்கள், ஓரோ ஸ்லோகமும் மந்திரமாக இருக்கு. தேவி மகாத்மியத்தை சண்டி பாட் அப்படின்னு சொல்றா. என்னன்னா இங்க வந்து அடிஸ்தான தேவதை அப்படி எடுத்து பார்த்தோம்னா சண்டிகா தேவி இருக்கா. இந்த தேவி மகாத்மியத்துல 3 சரித்திரங்கள் இருக்கு. பிரதம சரித்திரம், மத்தியம சரித்திரம், உத்தம சரித்திரம். பிரதம சரித்திரம் இது எப்படி டிவைட் பண்ணிருக்காங்கன்னா மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி. இந்த மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி சொல்றது நம்ம சாதாரணமா பார்க்குற லட்சுமி சரஸ்வதி கிடையாது. இது வந்து வேற ஃபார்ம். அம்பாளோட ஆதிபராசக்தியே 3 பாகமாக வரக்கூடிய 3 பாவங்கள் காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி. அப்படி யோக நித்ரா எப்படி அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த தாமசீகமான அந்த பாவங்களை எடுக்கிறதுன்னு தான் அந்த பிரதம சரித்திரத்துல நம்ம பார்க்கிறோம். தேவி மகாத்மியம் மார்க்கண்டேய புராணத்தோட ஒரு பாகம். அது எப்படி தொடங்குறதுன்னா, சுரதன் அப்படி சொன்ன ஒரு ராஜா, அவர் வந்துட்டு சைத்திர வம்சத்துல ஒரு ராஜா. அவர் வந்து அவரோட ராஜ்யத்தை அமோகமா ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறத கோலா வம்சத்திலிருந்து வந்து ஒரு நாளைக்கு கோரமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல அவர் வந்து எல்லாத்தையும் அழிஞ்சு விடுறார். அப்படி அவர் தோல்கருத்த அவரோட அமாத்தியன்மார், சைனிகார், குடும்பம் எல்லாருமே அவரை நாடு கடத்தி விட்டு விடுறார். அவரை வந்து எல்லாமே போச்சு அப்படி துக்கத்துல நடந்து பொலிமிக்கிண்டு வரது. அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. அது வந்து சுமேதஸ் அப்படி இருக்கிற அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்குள்ள அவர் போறார். மறுபாகத்துல சமாதி அப்படி சொன்ன ஒரு வைஷ்யன். அந்த சமாதி இதே மாதிரி தன் குடும்பத்துக்கு வேண்டிய உழைச்சி எல்லாமே பண்ணி ஒரு நாளைக்கு அந்த பத்னியும் அந்த குழந்தைகளுமா அவரை வந்து கடத்தி விட்டுடுறார். இனி ஒன்னே இங்க அவசியம் இல்லை, ஒரு கடத்தி விட்டுவிட்டா அவரும் ரொம்ப துக்கமா அப்படி வந்துட்டு இருக்கார். இதே ஆசிரமத்துக்குள்ள அவரும் வரார். சமாதி இப்படி பொறுமைக்கிட்டு இருக்கார். இவ்வளோ நடந்துட்டும் வைராக்கியம் வராமே இருக்கு. அவரை வந்து அந்த ஆசிரமத்திலே வந்துட்டு அவரோட பத்னி என்ன பண்றார், குழந்தைகள் என்ன பண்றார் அப்படியே நினைச்சுட்டு இருக்கார். சுரதன் வந்து கேட்கிறார், ஏனப்பா அவா தானே உன்னை வேண்டாம் சொல்லி கிளம்ப சொல்லிட்டா, நீ என்னத்துக்கு அவளையே நினைச்சுட்டு இருக்காய்? அப்போதான் சுரதனுக்கே தெரியறது அவரும் அதே தான் பண்ணிட்டு இருக்கார். இவ்வளோ நேரமா என் குதிரையை என்ன பண்றது, என் ஆணி என்ன பண்றது, என் சைன்யங்கள் என்ன பண்றது அப்படியே நினைச்சுட்டு இருக்கார். இதேதான் நம்ம பாகவதத்துல எப்படி எடுத்து பார்த்தோம்னா, குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு தன் குழந்தைகள் எல்லாம் எழுந்தாச்சு. என்ன கூறி திருதராஷ்டிரர் வெக்கமே இல்லாம அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அப்போதான் விதுரன் சொல்றார், டைம் ஆகலையா, கிளம்ப வேண்டாமா, வைராக்கியம் வர வேண்டாமா அப்படி கேட்கிறார். அப்ப இதே இந்த சோத்தியம் தான் இப்படி சுரதனுக்கு வருது. இவ்வளோ நடந்துட்டு கூட எனக்கு ஏன் வைராக்கியம் வராம இருக்கு? அப்ப அவர் வந்து சுமேதஸ் அப்படி இருக்கிற அந்த ரிஷிட்ட வந்து கேட்கிறார். அப்போ சுமேதஸ் ரிஷி சொல்றார்,
तन्नात्र विस्मयकार्यो योग निद्रा जगत्पते महामाया हरेश्चैश्च तया सम्मोह्यते जगत्. இங்கே அம்பாள் வந்து யோக நித்ரையா யோக மாயா இந்த சகல ஜகத்தை பிரமிப்பிச்சுண்டு மோகம் பண்ணிக்கிண்டு அப்படியே இருக்கா. அதனால ஞானினாமப்பி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாயா மகாமாய பிரயச்சதி. நமக்கு ஞானம் இருக்கு, வேதாந்தம் என்னது தெரியும், அட்டாச்மெண்டா இருக்கப்படாது, டிட்டாச்சா இருக்கணும், குழந்தைகள்கிட்ட ஆம்பளையாட்ட இவ எல்லாத்தையுமே அட்டாச்மெண்ட் படாது தெரியும். ஆனா கூடியும் அது பிராக்டிக்கல் லைஃப்ல வராது. அது ஏன் அப்படி பார்த்தோம்னா மகாமாயா பலாதாகிருஷ்ய மோகாயா. அம்பாள் வந்து அங்க மோகிப்பிச்சுட்டே இருக்கா. She is like a delusion. இங்க வந்து அம்பாளோட ஆவரண சக்தி அண்ட் விக்ஷேப சக்தி என்னதுன்னு காமிக்கிறார். ஆவரணம்னா ஒரு இப்படி திரோதானம் போட்டு என்னது முன்னிலை இருக்கு தெரியாம இதுதான் நிஜம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம நடந்துட்டு இருக்கோம். விக்ஷேபம் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ரியாலிட்டி, ஒரு ஃபால்ஸான ஒரு ரியாலிட்டியில் இப்படி இதுதான் சம்சார சாகரம், ஆனால் இதுதான் நம்ம சம்சாரம் சொல்லி நம்மள அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற அந்த அம்பாள் அவ கேட்கிறா, இந்த அம்பாள் எப்படி இருப்பா, அவளோட சரித்திரம் என்னது, அவளோட குணங்கள் என்னது அப்படி சுரத்தனும் சமாதியும் கேட்கறத அவர் வந்து பிரதம சரித்திரம் சுமேத ரிஷி அங்க அவளுக்கு சொல்லி கொடுக்குறார். இன்னைக்கு வந்து அந்த பிரதம சரித்திரம் அம்பாள் எப்படி யோக நித்ரையாக இருக்கா, பிரம்மா எப்படி அம்பாளை ஸ்துதிக்கிறா அப்படின்னா பார்க்க போறோம். அப்ப இதே மாதிரி பிரளயத்துக்கு அப்புறம் விஷ்ணு தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஆயாச்சு சொல்லிட்டு அப்படியே யோக நித்ரைக்கு போறார். அப்படியே அவர் இருக்கிறத யோக நித்ரையில இருக்கிறத அந்த நாபி கமலத்திலேருந்து பிரம்மா வந்து அங்க அடுத்த சிருஷ்டிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கார். அதே டைம்ல விஷ்ணுவோட கர்ணத்திலேருந்து கர்ணமலமா வந்து அது வந்து மது கைட்டுவா அசுரம் மாறா வழியில வரா. அவ வந்து வழியில பாக்குறா சுத்தம் ஜலம், ஆனா ஒரே ஒரு ஆள் இருக்கா. பார்த்தா மேல நாபி கமலத்துல அந்த பிரம்மா இருக்கா. நான் அவரை ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ போறா. விஷ்ணுவோட அம்சம் தான் மது கைட்டவா இல்லையா. அப்படி இருக்கிறத பிரம்மா வந்து இங்க பகவதியை ஸ்துதிக்கிறா. என்னன்னா இவரை எழுப்புறதுக்கு என்ன வழி தெரியல, யோக நித்ரையிலே இருக்கா. அப்ப அந்த அம்பாள் அந்த ஆந்தரிக சக்தியை எப்படி இருக்காலும் அந்த சக்தியை கலப்பினாதான் இங்க வந்து பகவான் ஆக்ஷனுக்கு வருவார். அதுதான் சௌந்தர்ய லஹரியில ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றோம், சிவ சக்தியா யுக்தோ யதி பவதி சக்தஹ பிரபவிதும். அங்க சிவன் கூட சக்தி இருந்தா தான் சக்தஹ பிரபவிதும். நான் ஆக்ஷன் அங்க வேணும்னா, கைனட்டிக் எனர்ஜி அங்க வேணும்னா அங்க அம்பாள் சக்தியாக இருக்கணும். இல்லைன்னா சவமாக அங்க மகேஸ்வரன் அப்படி பார்த்தோம்னா ஸ்திரமா இருக்கிறது, ஸ்தானுவா இருக்கிறது, அதுதான் அவரோட சுபாவம். அது கூட அந்த அந்த இப்ப நம்ம தட்சிணாமூர்த்தி எப்படி பார்த்தோம்னா அவர் ஸ்தானுவா இருக்கார், இந்த மௌனத்துல அப்படியே அந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த அம்பாள் சொல்றது அங்க அந்த அந்த மௌனத்துல ஒரு ஸ்பந்தனம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பந்தனமே தான் அம்பாள் அந்த சக்தியாக இருக்காங்க. அப்ப இத வந்து தந்திரோக்த ராத்திரி சூக்தம் அப்படி சொல்லப்படுறது இந்த பிரம்மாஸ்துதி. அப்ப நம்ம பார்த்தோம் எப்படி ராத்திரியோட அந்த குளிர்மை அந்த சாந்தி நம்மளுக்குள்ள வரத்த அந்த யோக நித்ரையாக இருக்காளோ, அதனாலதான் பிரம்மாவோட இந்த ஸ்துதியை ராத்திரி சூக்தம் அப்படி சொல்றோம். அவர் சொல்றார், விஸ்வேஸ்வரி ஜெகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹாரகாரிணீம் நித்ராம் பகவதீம் விஷ்ணு ரதுலாம் தேஜசஹ பிரபு. விஸ்வேஸ்வரி இந்த விஸ்வத்துக்கே ஈஸ்வரியாக இருக்கா நீ அம்பா. ஜெகத்தாத்ரீ ஸ்திதி சம்ஹாரகாரிணி, ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே உன் சக்தியால தான் அங்க நடக்கிறது. அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம்னா பஞ்ச பிரம்மா ஸ்வரூபிணி அப்படி ஒரு பேர் இருக்கு இல்லையா. இந்த பஞ்ச பிரம்மம் அப்படிங்கிறதாரு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசன், சதாசிவ். சதாசிவன் சொல்றது அந்த சதாசிவ பர்யங்க நிலையா. அவர் வந்து அங்க பெட்டா இருக்கார், அந்த பெட்டுக்கு மேல அம்பாள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் லலிதா திரிபுர சுந்தரி. அப்போ அம்பாளோட அந்த சைதன்யம் அந்த சக்தி இருந்தா தானே ஆக்ஷன் பண்ண முடியும், கிரியேஷன் பண்ணணும், ஸ்திதி பாலனம் பண்ணணும், லயம் நடக்கணும்னா அந்த ஆக்ஷன் நடக்கணும்னா அந்த சக்தி வேணும். அதுதான் அந்த அம்பாளோட தத்துவம் இங்க. அப்ப பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி. அதே மாதிரி அம்பாள் அந்த சக்தி இல்லாம அங்கே இருக்கானா பஞ்ச பிரேதா சனசினா அந்த நாமம் லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது.
அம்பாளோட அந்த ஆக்ஷன் என்னது அப்படி பார்த்தோம்னா பஞ்சகிருத்திய பராயணா அப்படி சொல்றோம். அந்த பஞ்சகிருத்தியங்கள் எதெல்லாம்? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். நம்ம அம்பாளை மகாமாய பார்க்கிறோம். அப்ப நம்ம முன்னில இருக்கிறது ஏது மறைக்கிறதோ அதேதான் அம்பா மகாமாய ரூபமாக இருக்கா. அனுகிரகம் பண்றதுக்குள்ள அந்த சக்தியாக இருக்கிறதும் அம்பாலே தான். அப்போ அதனால ஸ்திதி, சம்ஹாரம், காரணி எல்லாமே அங்க காரண மூலமாக அம்பாள் இருக்கா. இங்க எல்லாம் அம்பாள் தான் பண்றோம் அப்படி சொல்லல. அந்த காரணம் மூலமாக சக்தியாக இருக்கிறது அம்பாள் தான். எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஆனா எலக்ட்ரிசிட்டி சேம் எலக்ட்ரிசிட்டி கேன் கம் இன்டு மிக்ஸி, ஃபேன், வேற வேற கிருத்தியங்கள் பண்றது. ஆனா எலக்ட்ரிசிட்டி சேமா இருக்கு. அதே தத்துவம் தான் நம்ம. त्वं स्वाहा त्वं स्वधा त्वं हि वषट्कारः स्वरात्मिका सुधा त्वमक्षरे नित्ये त्रिधा मात्रात्मिका स्थिता. அவர் சொல்றார் त्वं स्वाहा त्वं स्वधा. स्वाहा நம்ம யஜ்ஞம் பண்றது எல்லாம் ஸ்வாஹா ஸ்வாஹா சொல்லி அர்ப்பிக்கிறோமே, அந்த ஸ்வாஹா நீயே தான். ஸ்வதா பித்ருகளுக்கு கொடுக்கிற அந்த அர்ப்பணத்திலே அம்பாள் நீயே தான் இருக்காய். त्वं हि वषट्कारः. வஷட்காரக சொன்னா இந்த யஜ்ஞத்துல எல்லாம் நம்ம லாஸ்ட்ல வர அந்த அக்ஷரம் வஷட்காரக. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி ஆரம்பிக்கிறது? விஸ்வம் விஷ்ணு வஷட்காரக. அப்ப இங்க நம்ம நிறைய பார்த்தோம்னா அம்பாளும் விஷ்ணுவோடும் தத்துவம் ஒன்னேதான். இங்கேயும் அம்பாளை சொல்றது வஷட்காரக. ஸ்வராத்மிகா அம்பாள் தான் அக்ஷரமாக இருக்கா. இந்த அக்ஷரம் இல்லாம எதுவுமே இல்லை. அதனாலதான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல அப்படி எடுத்து பார்த்தோம்னா பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி ரூபா. பரா ஆக இருக்கிறது அம்பாள், அந்த மத்தியமத்துல இருக்கிறதும் அம்பாள், அக்ஷர ரூபமாக இருக்கிறது வைகரி ரூபத்துல இருக்கிறது அம்பாளே தான். ஸ்வராத்மிகா. அதுக்கப்புறம் அவங்க சொல்றது சுதா त्वमेक्षरे नित्ये त्रिधा मात्रात्मिका स्थिता. त्रिधा மாத்ரா அந்த பிரணவாட்சரத்தோடு ஆ உ ம இது எல்லாமே அம்பாள் நீயே தானே. அதனால தானே அம்பாளுக்கு ஓம்கார ஸ்வரூபிணி அப்படி சொல்றோம் இல்லையா. अर्ध मात्रा स्थिता नित्या ज्ञानुचार्य विशेषतः त्वमेव संध्या सावित्री त्वं देवी जननी परा. अर्ध मात्रा स्थिता அந்த பிந்து ரூபத்துல இருக்கிறது அம்பா நீயே தான். அந்த பிரணவத்துல ஓம் சொல்லிட்டு ம அந்த பிந்து அக்ஷரமா இருக்கிறது அம்பா நீயே தான். பிந்து மண்டல ரூபிணியே நமஹா அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த பிந்து ஞானச்சாரி உச்சரிக்க கூட நம்மளால முடியாத பாவத்துல அம்பாள் அங்கே இருக்கா. त्वमेव संध्या सावित्री त्वं देवी जननी परा. நீயே தான் சந்தியாக இருக்கா, நீயே தான் சாவித்ரியாக இருக்கா. சாவித்ரி அப்படி சொன்னோம்னா சவித்து அந்த சூரியனோடு ஐஸ்வர்யமாக பிரகாசமாக இருக்கிறது அம்பாள். त्वयेतत् धारिते विश्वं त्वयेतत् स्रजते जगत् त्वयेतत् पालिते देवी துமத்யந்தே ச சர்வதா. இங்கே நம்ம பார்த்தோம் நீயே தான் சிருஷ்டி, நீயே தான் பரிபாலனம் பண்றது, நீயே தான் லயமாக இருக்கா. त्वयेतत् पालिते देवी त्वयेतत् स्रजते जगत् त्वयेतत् धार्यते विश्वம். இதேதான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்க்கிறோம். விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா. ஆனா அம்பாளோ அயோனிஜ. அம்பாளுக்கு ஒரு யோனி கிடையாது. ஆனா இந்த சகல பிரச்சண்ட பிரகிருதி எல்லாமே அம்பாளோட யோனியிலே தான். विसृष्टो सृष्टि रूपात्वं स्थिति रूपा च पालने तदा संहृति रूपान्ते जगतोस्य जगन्मयी. सृष्टिயாக நீயா இருக்காய், ஸ்திதியாக நீயா இருக்காய், பாலனம் பண்றதுக்கு நீயா இருக்காய், சம்ஹிருதி ரூபம் சம்ஹிருதினா லயம் பண்றதுக்கு நீயே அங்கே இருக்காய் அப்படி சொல்றார். அடுத்தது அவர் சொல்றார் மகாவித்யா மகாமாயா மகாமேதா மகாஸ்மிருதி மகாமோஹா ச பவதி மகாதேவி மகாசுரி. லலிதா சஹஸ்ரநாமத்துல இரண்டாமத்த நாமம் அப்படி பார்த்தோம்னா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி. இந்த சகல திரைலோக்கிய நாதியாக அம்பாளங்க இருக்கா. மகாவித்யா வித்யகள்லயே மகாவித்யாக ஸ்ரீவித்யாக அம்பாளங்க இருக்கா. மகாமாயா அம்பாளோட மகாமாயா பிரபாவம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். மகாமேதா புத்தி ரூபத்திலே
அம்பாள் அங்கேதான் இருக்கா. ஸ்மிருதி ரூபமாக நினைவு ரூபமாகவும் வேதங்க ரூபமாகவும் அம்பாள் இருக்கா. மகா மோகாச்ச பவதி மகாதேவி மகாசுரி. அதே மாதிரி நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல அப்படி எடுத்து பார்த்தோம்னா மகனீயா, மகா பிரளய சாக்ஷி, மகாசனா, மகாகிரசா, மகதி, அப்படி வந்து நிறைய மகா மகா வச்சு அந்த அட்ஜெக்டிவ் வச்சுட்டே அம்பாளுக்கு நிறைய பேர்கள் கொடுத்துருக்கோம். அப்ப அம்பாள் அப்படி பார்த்தா பறையா இருக்கா, மகா அந்த ரூபமாகவும் இருக்கா, பிருஹத் ரூபமாக இருக்கா. பிரகிருதிஸ்துவம் ச சர்வஸ்ய குணத்ரய விபாவினி. குணத்ரயம் அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல திரிகுணாத்மிகா அப்படி பேரு. ஆனா அதே டைம்ல நிர்குணா அப்படின்னு சொல்றோம். அப்போ குணத்துக்கு ஆத்மாவாக இருக்கிறது அம்பாள். ஆனா அந்த எந்த குணங்களும் அம்பாள்ல கிடையாது. அதனாலதான் நிர்குணா அப்படி வந்து அம்பாளை சொல்றோம். இந்த மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படி பார்த்தோம்னா தமஸ்லேருந்து ரஜஸ்லேருந்து சத்வத்துக்கு எப்படி போகணும், அப்படி வந்து அந்த அத்தியாத்ம ஜீவிதத்துல எப்படி முன்னேறணும்னு கூடி அந்த தேவி மகாத்மியம் நமக்கு காமிச்சு தருது. காலராத்திரி, மகாராத்திரி, மோகராத்திரிஷ்ட தாருணா. இங்க வந்து ராத்திரி அப்படி எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு டைம், ஒரு ஃபேஸ். நவராத்திரி, சிவராத்திரி சொல்றோம்ல, அப்ப அந்த ராத்திரி சொல்றது ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு டைம். அதே மாதிரி மகாராத்திரி, காலராத்திரி, மோகராத்திரி, இந்த 3 ராத்திரிகள் வந்து தந்திரத்துல எல்லாம் ரொம்ப விசிஷ்டமான ராத்திரிகள். காலராத்திரி அப்படி சொன்னோம்னா பிரளயம் கழிஞ்சு அம்பாளங்க அப்படி இருக்கிறா. இந்த பிரளயம் நடக்கிற காலரை இன்னைக்கு நம்ம மலையாளத்துல எல்லாம் சொல்லுவோம் காலராத்திரியா இருந்தது அப்படி சொல்லுவோம் இல்லையா. அந்த காலராத்திரியோட பிரளயம் சம்பவிக்கிற அந்த ராத்திரி காலராத்திரி. மகாராத்திரினா அம்பாள் அப்படியே ஸ்திரமாக இருக்கா, அந்த ஒரு பரார்த்தம் ஒண்ணுமே பண்ணாம ஸ்திரமா இருக்கிற மகாராத்திரி. மோகராத்திரி அப்படி பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ண ஜனனம் நடக்கிறது ஒரு மோகராத்திரி டைம்ல தான். அதனாலதான் நார்த் பெங்கால் எல்லாம் போனா கூடியும் ஸ்ரீகிருஷ்ணனும் காளியும் தமிழ்ல வகபேதம் கிடையாது. அங்க எல்லாம் ஷியாம சுந்தரி அப்படி சொன்ன கோவில் உண்டு. அங்க வந்து அம்பாள் வந்து கண்ணன மாதிரி திருபங்க ரூபத்துல காளி ஷியாம சுந்தரியாக இருக்கா. இல்லைன்னா அந்த காளி மூர்த்தி கூடயே கிட்டக்க கிருஷ்ணனோட ஒரு சின்ன ஒரு விக்கிரகம் கூடி வச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல கோபால சுந்தரி அப்படி சொல்றோம். திரிபுர சுந்தரியும் கோபாலனுமா சேர்ந்து அங்க வந்து அந்த தத்துவம் வேற கிடையாது, இது ஒரே தத்துவம் தான் அப்படி காமிக்கிறதுக்கு கோபால சுந்தரி ஷியாம சுந்தரி ரூபத்துல இருக்கா. त्वं श्रीस्त्वमीश्वरीत्वं ह्रीस्त्वं बुद्धिबोधि लक्षणा लज्जा पुष्टिस्तदा तुष्टिस्त्वं शांति शांतिरेव च. त्वं श्री ஸ்ரீயாக இருக்கிறது நீயே தான், சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கிறது நீயே தான். ஸ்ரீம் அப்படி சொன்னோம்னா அது ஒரு பீஜம், லைக் மகாலட்சுமியோட எல்லாம் பீஜமாக வரும். ஹ்ரீம் அப்படி எடுத்து பார்த்தோம்னா அது வந்து மாயா பீஜம். இந்த சிருஷ்டி நடக்கிறதும் இந்த சிருஷ்டிக்கு அப்புறமாக அந்த மாய நடக்கிறது இந்த ஹ்ரீம் சொன்ன பீஜத்துலதான். புவனேஸ்வரி தேவிக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பிரியமான புத்தி போத லட்சணமாக அம்பாள் இருக்கா. அம்பாளை வந்து நம்ம ஸ்தைரியமா பார்த்தோம்னா அந்த ஸ்திரீ ரூபத்துல பார்த்தோம்னா என்னெல்லாம் குணங்கள் அம்பாளுக்கு? லஜ்ஜா, புஷ்டி, துஷ்டி, சாந்தி, சாந்தி. இந்த 5 ஸ்வபாவங்கள் அம்பாளுக்கு ஸ்திரீ ரூபமாக கொடுத்திருக்காரு. அதனாலதான் யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமः. புத்தி ரூபமாக இருக்கா, மேதஸாக இருக்கா, சக்தியாக இருக்கா, நித்ரையாக இருக்கா, புஷ்டியாக இருக்கா, துஷ்டியாக இருக்கா, லஜ்ஜையாக அம்பாளாக இருக்கா. அப்படி இருக்கிற அந்த அம்பாளோட ரூபம் எப்படி நம்ம வந்து பார்த்தோம். இந்த பிரதம சரித்திரத்தோட அடிஸ்தான தேவதை அப்படி பார்த்தோம்னா காளி. இப்ப அவர் சொல்றார் खड्गिनी शूलिनी घोरा गदिनी चक्रिणी तथा शंकिनी चापिनी बाण भुषुंडी परिधायिता. அம்பாள் வந்து இங்க சகல ஆயுதங்களா சேர்ந்து இருக்கா. खड्गम, शूலம், கதை, சக்கரம், சங்கு, சாப்பம், பாணம், புஷுண்டி. புஷுண்டி ஒரு கன் மாதிரி ஒரு ஆயுதம். இதெல்லாம் வச்சுட்டு அம்பாள் இருக்கா. இங்க வந்து என்ன காமிக்கிறதுனா நம்ம தாமசீகமான அந்த பாவத்துல இருந்து வழியில வரணும்னா இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை காமிக்கிறதுக்கு தான் இங்கே அம்பாள் வந்து இவ்வளோ ஆயுதங்களோடு கூடி இருக்கா.
சௌமியா சௌமியதரா சேஷ சௌமியேபியஸ்த்வத் சுந்தரி பரா பராணாம் பரமாத்வமேவ பரமேஸ்வரி. இங்கே அம்பாள் வந்து சௌமிய ரூபமாக இருக்கா, அதீவ சுந்தரியாக இருக்கா. அதனாலதான் அம்பாளுக்கு திரிபுர சுந்தரி அப்படி ஒரு நாமம் இருக்கு இல்லையா. தேவி பாகவதத்துல அப்படி பார்த்தோம்னா அது தொடங்குறதே விஷ்ணு மோகினி ரூபம் எடுக்கிறது அம்பாளோட அந்த சௌந்தர்ய பாவத்திலேருந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் அவர் வந்து மோகினி ரூபம் எடுக்கிறார். அதனால தேவி பாகவதம் ஆரம்பிக்கிறது மகாவிஷ்ணுவோட மோகினி ரூபத்தால. இங்கே வந்து காமிக்கிறது எப்படி மோகினி திரிபுர சுந்தரி வந்து தத்துவத்துல ஒன்னாக இருக்கு. யத் கிஞ்சித் க்வச்சித் வஸ்து சத் ஸ்வத்வாகிலோத்மிகா தஸ்ய சர்வஸ்ய யா சக்திஹி சாத்வம் கிம் ஸ்தூயசே ததா. கிம் ஸ்தூயசே சதா. இப்படி இருக்கிற அந்த அம்பாளை எனக்கு எப்படி ஸ்துதிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். இந்த லோகத்துல இருக்கிற சத்து அசத்து எல்லாமே அம்பாளோட ரூபமாக இருக்கு. நாம் பண்ற இந்த கிருத்தியங்கள் எல்லாமே அம்பாளோட சக்தியில நடக்கிறது. விஷ்ணுவாக இருக்கட்டும், மகேஸ்வரனாக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே ஒன் காரணம் மூலமாக நடக்கிறது. அப்படி இருக்கிற ஒன்னை நான் எப்படி சுதிக்க முடியும்? யயா த்வயா ஜெகத் சிருஷ்டா ஜெகத் பாத்யதீயோ ஜெகத் சோபி நித்ராவசம் நீதக கஸ்த்வாம் ஸ்தோத்துமிகேஸ்வரஹ. இப்படி அவனை புகழ்த்த முடியும் கேட்கிறாரு. விஷ்ணுஹு शरीर ग्रहण महम ईशान एवच तारितास्ते यदोतस्त्वाम कह स्तोतुम शक्तिमान भवे. எனக்கு ஏதாவது சக்தி இருக்கா, என்னல ஏதாவது சாமர்த்தியம் இருக்கா அம்பா உன்னை ஸ்துதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சா त्वमित्यं प्रभावे स्वरे रुद्रा देवी संस्कृता मोहयैतौ दुराधर्षावसुरौ मधुकैटपौ प्रबोधं च जगत्स्वामी नियतामार्यमुच्यते लघु बोधश्च क्रियतामस्य हन्तुमेतौ महासुरौ. அம்மா நீ வந்து யோக நித்ரையாக இருக்கியே, ஜகத் சுவாமியான இந்த ஜனார்தனனை எப்படியாவது எழுப்பி இந்த மது கைட்டவாள எப்படியாவது வதிக்கணுமே அம்மா அப்படி வந்து அவர் ஸ்துதிக்கிறார். அவர் ஸ்துதிக்கிறத இங்க வந்து அம்பாள் யோக நித்ரையாக வழியில வந்து ஜனார்தனன் வந்து அங்க ஆக்ஷனுக்கு வரார். இதேதான் லலிதா சஹஸ்ரநாமத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்னா பண்டாசுரனோடு தொல்லை சகிக்காம அங்க வந்து பகவான்மார் எல்லாருமே தேவால் எல்லாருமே வந்து யாகம் பண்றாங்க. யாகம் பண்ணி வருஷக்கணக்கா யாகம் பண்ணிட்டு இருக்கா. அங்க வந்து அம்பாளோட நிழல் முடி காணாம். அப்ப அவ பண்ற இன்னி அவ வந்து அட்டாக் பண்ணி சாவரது விட வேதம் நம்மள ஆகுதி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கைய வெட்டுறா, காலை வெட்டி லாஸ்ட் கையை இப்படி வெட்ட போறா. அப்போ வந்து சித் மிகுண்ட சம்பூத அந்த இதுல இருந்துதான் அம்பாள் வந்து சித் அக்னியா அம்பாள் வந்து உள்ளே அந்த சக்தியாக இருக்கா. அதேதான் இங்கே வந்து யோக நித்ரையாக அம்பாள் உள்ள இருக்கா. நித்ரா பிரபாவத்திலேருந்து வழியில வந்து இங்க விஷ்ணு யுத்தத்துக்கு கிளம்புறார். அப்படி பண்ற அந்த யுத்தம் 5000 years அவர் பண்ணிட்டே இருக்கார். யுத்தம் பண்ணி அவரோடே அம்சமாக கர்ணமலத்திலேருந்து வந்த மது கைட்டவால வந்து அவருக்கு ஹரிக்க முடியறது இல்லை. அப்படியே இருக்கிறத அவர் பின்னே தியானத்துல போறார். அப்ப அம்பா சொல்றா, இப்ப பாரு அவ வந்து உங்ககிட்ட ஒரு வரம் கேளு சொல்லுவா, நீ ஏத்த மாதிரி பண்ணிக்கோ, நான் அங்க வந்து பிரபாவம் பண்றேன் அப்படி சொல்றாங்க. மது கைட்டவாள் பகவானை பார்த்து ரொம்ப சகதாபமா இருக்கு. 5000 வருஷமா நம்ம யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம், அவருக்கான இப்போ எனர்ஜி எல்லாம் கிடையாது. கேளுப்பா, உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ. அவர் சொல்ற, எனக்கு உங்களை வதிக்கணும், நீங்களே சொல்லித்தாங்கோ எப்படி உங்களை வதிக்கணும். அந்த காலத்துல எல்லாம் வாக் தான் மெயினான பிரமாணம். இப்ப சொன்ன மாதிரி வேற சொல்ல மாட்டா. இப்ப சொல்லிட்டோமே, இப்ப அவ சுற்றும் பாக்குறா, எல்லா இடத்துலயும் பிரளயம் கழிஞ்சு பிரளய ஜலம் இருக்கு. அவ சொல்ற, எங்க ஜலம் இல்லையோ அங்க எங்களை ஹரிச்சுக்கோ. விராட் ரூபம் எடுத்து விஷ்ணு அவளை மடியில வச்சுட்டு சுதர்சனத்தால அவளை ஹரிச்சு விடுறான். அப்போ இங்க வந்து இப்படி மது கைட்டப அசுரமார மகாவிஷ்ணு வதம் பண்றான். இந்த கதை அப்படி எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்றது சுரதன் சமாதி சுமேத ரிஷியோட அங்க வரும். எல்லாம் எழுந்து டிட்டாச்மெண்ட் வராம இருக்கிற சுரதன். அந்த சுரதன் வந்து ஆறு? நம்ம சரீரம். பஞ்சேந்திரியங்கள் அடக்க முடியாம ரதம், அந்த ரதம் காமிக்கிறது நம்ம சரீரமே தான்.
பஞ்ச தன்மாத்திரங்களா இருக்கிற அந்த ரதம் வந்து சுரதன். சமாதி அவ வந்து எப்போ யோசிச்சு தொடங்குறா? சுரதன் சமாதி கூட இருக்கிறத தான் யோசிச்சு தொடங்குறா. அது வேற புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்ப சமாதி அப்படி பார்த்தோம்னா அந்த தியானத்துல போனா தான் we'll start asking the right questions. அதுதான் அந்த சாதனை, அந்த அத்தியாத்மிகமான அந்த மார்க்கத்துல உள்ள ஒரு லட்சணம். இப்ப சமாதி சுரதன் கூட வரத அவ கேட்கிறா, என்ன பண்ணலாம்? அங்க வந்து அவளை கைடு பண்றதாரு சுமேதஸ். அப்ப அந்த மேதா அங்க வரது அம்பாளோட ரூபத்துல சுரதன் சமாதியோட இருக்கிறது. இந்த கதையில அப்படி பார்த்தோம்னா மது கைடவ. இந்த மது சொல்றது நம்ம ஜீவிதத்துல என்னெல்லாம் இனிக்கிறதோ, என்னெல்லாம் நமக்கு அனுராகமா இருக்கோ, அட்டாச்மெண்டா இருக்கோ, பந்தங்களாக இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், இதெல்லாமே மது. கைடவன் சொல்றது எதெல்லாமோ கசக்கிறதோ அதெல்லாம் கைடவன். குரோதமா இருக்கிறது, துவேஷத்தோடு கூடி இருக்கிறது, அதுதான் கைடவம். மது கைடவ அசுரம் காமிக்கிறது இங்கே ராக துவேஷம். அப்ப லலிதா சஹஸ்ரநாமம் நம்ம ஸ்டார்டிங்லே வருது ராகஸ்வரூப பாஷாட்யா. அந்த பாஷம் ராகமா இருக்கிறது. அப்படியே அம்பாள் வந்து நம்மளை பிரதிபந்தம் பண்ணி வச்சுட்டு இருக்க அந்த பாஷத்தால எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணாலும் வராம திருப்பி திருப்பி புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் இதே சம்சார சாகரத்துல போய்கிட்டே இருக்கும். ராகஸ்வரூப பாஷாட்யா. குரோதக்காராம் குஷோஜ்வலா. அங்குஷமாக இருக்கிறது என்ன? வாட் ஸ்டாப்ஸ் இஸ் வைராக், அந்த தேஷ்யம். வைராகியம் கிடையாது, தேஷ்யம், குரோதம், அந்த பாவம். குரோதக்காராம் குஷோஜ்வலா. அம்பாளோட வெப்பன் என்னது? இங்க வந்து நம்ம பார்த்தோம் காளி தேவிக்கு கதை, சக்கரம், சங்கம் எல்லாம் இருக்கு. இங்க வந்து அம்பாளுக்கு மனோரூபேக்ஷு கோதண்டா. இக்ஷு ரூபத்துல இருக்கிற ஒரு சாபம். அந்த இக்ஷு சுகர் கேன் பார்த்தோம்னா இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். மனோரூபேக்ஷு கோதண்டா. அந்த சஞ்சலமான மனசுதான் அம்பாளோட பெரிய ஆயுதம். அந்த அந்த இக்ஷுவோடு அந்த சாபத்தோடு ஞான் அப்படி பார்த்தோம்னா வண்டுகள். சரியான த்ரெட்டும் கூட கிடையாது, வண்டுகளாலே இருக்கிற அந்த சாபம். அம்பாளோட ஆரோஸ் அப்படி எடுத்து பார்த்தோம்னா பஞ்ச புஷ்பங்கள், பஞ்ச தன்மாத்திர சாயகா. பார்த்தா ரொம்ப சாதாரண, இவ்வளோ வீக்கா இருக்காளே அம்பா, மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா. இந்த பஞ்ச தன்மாத்திரங்களும் மனோரூபேக்ஷு கோதண்டா போரும் லோகத்தை ஃபுல்லா கையெடுக்கிறது. அதேதான் இங்க வந்து அம்பாள் காமிக்கிறார். அப்ப இங்க மது கைடவன் ராகத்வேஷமாக இருக்கா. அவளை எப்படி வந்து பகவான் ஹரிக்கிறா அப்படி பார்த்தோம்னா அவள்கிட்டே கேட்கிறா, உங்களை எப்படி நீங்க போய் தருவே கேட்கிறோம் இல்லையா. அப்போ ராகத்வேஷம் நம்மளுக்குள்ளே இருக்கு. இட் இஸ் பார்ட் ஆஃப் அஸ். அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால நமக்கு எலிமினேட் பண்ண முடியாது. we have to live with it. அது வந்து அந்த சுதர்சனத்தால அவரை வந்து சுதர்சனம். அந்த சுதர்சனம் சொல்றது ஞானத்தோடு கண்கள். அந்த ஞானத்தோடு கண்கள் எப்படி வந்து நம்ம நாம பாராயணம் பண்ணிட்டே இருக்கோம், அம்பாள் இல்லைன்னா எந்த இஷ்ட தேவதையோ அவளை நினைச்சுட்டே இருக்கிறது நம்ம மனசாக அந்த இருட்டுல ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் வருதோ, அந்த வெளிச்சம் தான் அந்த ஞான கண்ணுகளாக சுதர்சனமாக வந்து ஹரிக்கிறார். ராக துவேஷம் இதேதான் பகவான் வந்து பகவத்கீதையில சொல்றா, உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோத் பந்தூர் ஆத்மைவ ரிபுராத்மனஹ. ஆத்மாவேதான் அங்க ரிபு, ஆத்மாவேதான் அங்க பந்து. இதேதான் மது கைடபாலும் வந்து நமக்கு ராகத்வேஷமாக காமிக்கிறதே பார்ட் ஆஃப் அஸ். அப்ப நம்ம மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இவாளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லலிதா சஹஸ்ரநாமத்துல கடைசி கொஞ்சம் நாமத்துல வரும் அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதோரபா. அந்தர்முகமாக அம்பாள் அந்த ஞான ரூபத்துல, அந்த யோக நித்ரா ரூபத்துல, அந்த சாந்தி ரூபத்துல அம்பாள் வந்து குண்டலினி சக்தியாகவும் அம்பாள் இருக்கா. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. பகிர்முகமாக நமக்கு என்ன வேணா பூஜை அது இதெல்லாம் பண்ணலாம், அம்பா பிரீதி படுவ. ஆனா கூடி அந்தர்முக சமாராத்யா, அந்த அந்தர்முகமாக அம்பாள் இருக்கா. அந்த அந்தர்முகமாக தான் அம்பாளை வந்து இன்னைக்கு நம்ம யோக நித்ரையாக பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு கீதம் பண்ணி முடிச்சிருக்கோம்.
मीनाक्षी जय कामाक्षी मीनाक्षी जय कामाक्षी कंकणी कवामाक्षी आप्रतिभा प्रभावोन्नत मधुर मधुर सालंकार ओंकार कवितलाभ योगमित्र मधुकैटभ चण्डमुण्ड गण्डनुदानव आवलुयाननु कार्तिकेय जननी जय कात्यायनि काली रुद्राणि वीणानि वाणि कारणहर नखशिखरं जय मुधिरापं मधुरप्रियय ऐयतीय ऐयं वैय ऐयतीय ऐयं वैय अम्बोरुहलय शोकनाथ स्वामी मोते मीनाक्षी जय कामाक्षी सद्गुरुनाथ महाराज की जय आदिपराशक्ति की जय Thank you so much. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே சொல்லிட்டேன். இத்தனை பிஸி ஷெட்யூல்ல ஜஸ்ட் வர முடியுமா கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் ஷார்ட் நோட்டீஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி டீட்டெயிலாக சொன்னது